ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, அற்புதமான இந்த வியாழன் நாளின் இரவிலேயே உன் கஷ்டங்களை எல்லாம் போக்கி நாளை விடியலை உனக்கான விடியலாக செய்வதற்காக தான் உனக்கு உதவி செய்ய உன்னை தேடி வந்திருக்கேன். நாளை காலையில் விடியறதுக்கு முன்பாகவே இந்த பதிவு நிச்சயமாய் உன் கண்களில் படுமேன் செல்லமே. வாழ்க்கை எப்படி வாழணும்னு புரியாதனால்தானே சலிப்பும் வெறுப்பும் அடைந்து என்னடா இது வாழ்க்கை, ஏண்டா இவ்வளவு கஷ்டம்னு யோசிக்கக்கூடியதாக இருக்கிறது. எல்லாருக்கும் வாழ்க்கையில் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் இருந்தாலும் ஒரு சிலர் தான் அதை சமாளித்து சந்தோஷமாக வாழ்கிறாங்க. மற்ற எல்லாருமே ஒன்றை போல தான் வருத்தத்தோடையும் வேதனையோடையும் வாழ்க்கையை நினச்சி வாழ்ந்தாக வேண்டுமேனு கட்டாயத்தோடு வாழ்கிறார்கள். எப்போதும் உன்னை சுற்றி நடக்கிறது என்ன என்பதை நீ கவனமாக தெளிவாக பார்த்தாலே உன் வாழ்க்கை அவ்வளவு கஷ்டம் இல்லைங்கிறது உனக்கு புரிய வரும். எப்போதும் என்னிடம் ஏதாவது வரம் கேட்டுக்கொண்டே இருக்கும் என் அன்பு பிள்ளையான உனக்கு உன் விருப்பங்களை நிறைவேற்றி உன் வாழ்க்கையே வரமாக மாற்றி கொடுக்கத்தான் உன்னிடம் பேச வந்தேன். நீ எவ்வளவுக்கு எவ்வளவு வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறியோ அவ்வளவுக்கு அவ்வளவு சங்கடங்களும் வரத்தான் செய்யும். சங்கடங்களை சமாளித்து நீ சாதனை படைத்தால் மட்டும்தான் சந்தோஷம் மனிதர்களுக்கு கிடைக்கும் என்பதை மறக்க வேண்டாம். மனிதர்களுக்கு நீ ஏன் சொல்கிறேன் தெரியுமா? எல்லாரும் என்னுடைய பிள்ளைகள் தான். எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இப்படி தான் நடக்க வேண்டும் என்று தானே மனிதர்களுக்கு வாழ்க்கை நியதி எழுதப்பட்டிருக்கிறது. ஆசையும் விருப்பங்களும் உடனே எல்லாருக்கும் நிறைவேறது கிடையாது. எந்தெந்த நேரத்தில் யாருக்கு எந்த விஷயம் நடக்கணும் நான் எழுதியிருக்கணும் அதன்படி தான் ஒவ்வொருவருக்குமான விருப்பங்கள் நிறைவேறும். அப்படி தான் உன் வாழ்க்கையிலையும் உனக்கான நல்லது நடப்பதற்கான நேரத்தை நான் குறித்து வச்சுருந்தேன். அது இப்போது நடப்பதற்கான நேரம் வந்துவிட்டதல்லவா? இனிமே ஊர் என்ன சொல்லுவாங்க, உலகம் என்ன யோசிப்பாங்க நீ யோசிக்க வேணாம். ஊர் சிரிக்கும் என நீ வாழ்ந்தால் அப்புறம் நீ எப்போதுமே சிரிக்க முடியாமல் போய்விடும். உன் வாழ்க்கையை நீ தானே வாழணும். உனக்காக வேறு யாரும் வந்து வேலை செய்ய போகிறதில்ல. உனக்காக வேறு யாரும் சாப்பாடும் சாப்பிட முடியாது. உனக்கு பசிச்சா நீ தான் சாப்பிடணும். உனக்கு தூக்கம் வந்தால் நீ தானே தூங்க வேண்டும். அப்படி இருக்கும்போது உன் வேலைகளை பார்த்து உன்னுடைய செயலை பார்த்து மற்றவங்க என்ன நடப்பாங்களோ நீ யோசிக்கிறது வீணான விஷயமல்லவா? உன் வாழ்க்கையில் ஏற்கனவே நடந்த விஷயங்களை நீ பின்னோக்கி திரும்பி பார்த்தினா உனக்கு ஒரு விஷயம் நிச்சயமாக புரிய வரும். நீ சரியான விஷயங்களுக்காக யோசித்து கவலைப்பட்டதை விட தேவையற்ற விஷயங்களுக்காக தான் அதிகம் கவலைப்பட்டிருக்கிறாய் என்பதை புரிந்து கொள்ளின் செல்லமே. இனிமேலாவது எந்த விஷயத்தை எப்படி எதிர்கொள்ள வேண்டும், எதுக்காக கவலைப்படணும், எதுக்காக யோசிக்கணும், எதையும் எதுவுமே இல்லைன்னு நினச்சி தாண்டி போக தயாராக இருக்கணும்னு எல்லா விஷயங்களையும் புரிந்து நடந்துகொள். வெற்றியை அடைய வேண்டுமானால் முடிஞ்ச அளவுக்கு பறக்கிறதுக்கு முயற்சி செய். ஐயோ, பறக்கும் சக்தி எனக்கு கொடுக்கப்படவில்லையே என நினைத்தால் ஓடிப்போ. வேகமாய் ஓடிப்போய் கூட வெற்றியை தொட முடியாத சூழ்நிலை உனக்கு இருந்தால் மெதுவாக நடந்து போயாவது தொட முயற்சி செய். என்னால் நடக்கக்கூட முடியலையே, என் உடல் ஆரோக்கியமாக கூட இல்லையே, நான் நினச்சபடி என் வாழ்க்கையை வாழவே முடியாதோன்னு யோசிச்சினா ஊர்ந்து செல்லவும் தயாராக இருக்க வேண்டும் என் செல்லமே. ஆக மொத்தத்தில் நீ வாழ்க்கையில் ஒரு இடத்துல தேங்காமல் எதையாவது செஞ்சு முன்னேறி போய்கிட்டே இருந்தால் மட்டும்தான் கவலையும் கண்ணீரும் இல்லாத வாழ்க்கை உனக்கு அமையும். நான் சொல்கிறேன், உன் பிரச்சனைகளை கஷ்டங்களை தீர்க்கிறேன்னு. ஆனால் அதில் நான் உனக்கு உதவி தான் செய்ய முடியுமே தவிர எல்லாத்தையும் நானே செய்து முடிக்க முடியாதல்லவா? நீ ஒரு அடி முன்னாடி எடுத்து வந்தால் தான் நான் உன் கைகளை இருக்க பிடிச்சி உன்னை வெற்றியின் பாதைக்கு கூட்டிகிட்டு போக முடியும். முதல்ல நீ மனசு வைக்கணும், என்னை நோக்கி வரணும். எல்லா துன்பங்கள்லேருந்தும் மீண்டு வர முடியும்னு அதற்கான வேலைகளை செய்ய தொடங்க வேண்டும். தைரியமும் நம்பிக்கையும் எப்போதும் உன்னுடன் இருந்தால் அது நிச்சயமாக உன்னை வாழ வைக்கும் என்பதை மறக்க வேண்டாம். உடல் சோர்வை எப்போதும் உன்னுடைய அம்மா அவ்வளவு சுலபமாக வெளியே காட்டிக்க மாட்டாங்க. உடம்பு எவ்வளோ முடியலைனாலும் வேலை செஞ்சுக்கிட்டும் சமைச்சிக்கிட்டும் இருக்காங்க தானே. அதே போல் அப்பாவுக்கு மனசில் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் பிரச்சனை இருந்தாலும் வெளியே போகிற இடத்துல குழப்பமே இருந்தாலும் கவலைகளே இருந்தாலும் அதை அவ்வளவு சுலபமாக வீட்டில் வந்து யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க. அப்படி உடல் சோர்வை கட்டுப்படுத்தி கொண்டு வாழும் தாய்களும் மனசோர்வை வெளியில் காட்டாமல் வாழும் தந்தைகளும் நிறைய இருக்கிற இந்த உலகத்தில் உன்னுடைய கஷ்டமும் பிரச்சனையும் சோம்பலும் சோர்வும் ஒரு பொருட்டே இல்லை என்பதை புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பி. நீ நினச்சபடி உனக்கு எல்லா விஷயங்களையும் நான் நடத்தி முடிப்பேன்.